வணக்கம் மக்களே. துளசி உருவான கதை தெரியுமா உங்களுக்கு? ஏன் நாம துளசி செடியை வணங்குறோம், பூஜை பண்றோம்? மற்ற செடிகளை காட்டிலும் ஏன் துளசி மட்டும் இவ்வளவு பெருமையா திகழ்கிறாள்? இவளோட இலை இல்லாம பெருமாளுக்கு பூஜையே நடக்காதாமே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த பதிவை முழுசா கேளுங்க. அதுக்கு முன்ன எங்க சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, எங்க பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம பக்தி பீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள்லாம் உங்களை வந்து சேரும். இப்ப பதிவுக்குள்ள போலாம் வாங்க. முன்பொரு காலத்தில் ஜலந்தர் என்ற அசுரன் இருந்தான். அவன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். அவனது மனைவியின் பதிவிரத தன்மையினால் தான் எவரும் வெல்ல முடியாத ஆற்றல் அவனிடம் இருந்தது. அதனால தேவர்கள், ரிஷி முனிவர்கள் எல்லோரும் சிவபெருமானிடமும் திருமாலிடமும் முறையிட்டனர். அதனால் திட்டமிட்டு போருக்கு ஆயத்தமானார். சிவபெருமான் ஜலந்தரிடம் சண்டையிடுற சமயத்துல மகாவிஷ்ணு ஜலந்தரின் உருவுல விருந்தாவின் இடத்திற்கு சென்றார். அவளும் அவரை தன் கணவன் என்று நினைத்து வரவேற்றார். அதே சமயம் ஜலந்தரையும் சிவபெருமான் வீழ்த்தினார். பின்பு இதை அறிந்த விருந்தா விஷ்ணுவை பார்த்து, நான் ஸ்ரத்தா பக்தியுடன் இருந்தேன். இந்நாள் வரை எந்த பாவமும் செய்ததில்லை. என்னை ஏன் இப்படி ஒரு அவப்பெயருக்கு ஆளாக்கினீர்கள்? என் பதிவிரதத்தை அழித்து என் கணவரை வீழ்த்தினீர்கள். திருமூர்த்தியில் காக்கும் மூர்த்தியாக இருந்து நீங்கள் ஏன் இப்படி என்னை தண்டித்தீர்கள் என்று கதறி அழுது கேள்வியை தொடுத்தார். அவளது கேள்விக்கு மகாவிஷ்ணு மௌனம் சாதிக்க கோபம் கனலாகி சாபம் விட துணிந்தாள். ஆனால் அவளின் புனிதத்தின் காரணமாகவும் அவள் கடைபிடித்த பக்தியின் காரணமாகவும் அவளது சாபத்தை வரமாக மாற்றி வாக்களித்தார் மகாவிஷ்ணு. இனி நீ புனித துளசி செடியாக திகழ்வாய். உன்னை கற்புக்கரசிகள் அனைவரும் தினமும் வணங்கி பூஜை செய்வார்கள். உன் இலை இல்லாமல் இனி எனக்கு எந்த பூஜையும் நடக்காது என்று மகாவிஷ்ணு வாக்கு அளிக்க, இதை கடைபிடிக்கும் விதமாகத்தான் துளசி பெருமை மிக்க இலையாய் திகழ்கிறாள். இதிலிருந்து நாம் அறிய வேண்டியது, வாழ்வில் எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் நாம் நேர்மையாகவும் பக்தியுடனும் இருந்தால் மற்றவர்கள் நம்மை போற்றும் விதமாகத்தான் வாழ்வோம்.